இந்திரா அன்புடன் அப்பத்தா பிறந்த ஊர் நாட்டரசன் கோட்டை. கம்பனுக்கு முக்தி கிடைத்த ஊர், கம்பன் துயில் கொள்ளும் ஊர். இப்படி அற்புதமாக அலங்காரமாக தீபங்களும் அடுக்கு தீபங்களும் கம்பரை கண்ணார கண்டு குளிர்ந்து கம்பனுக்கு தாமரைகளை மலர்களை காணிக்கையாக்கி பாட்டுக்கள் அவ்வளவு அருமை. கம்பனுடைய பாட்டுக்கள் வயலின், நாதஸ்வரம், கித்தார் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நன்றாக பாடினார்கள். இதுவரை கேட்டதே இல்லை அப்படி ஒரு அற்புதமான பாட்டு. மக்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள். ஒரு 100 பேருக்கு மேல் இருப்பார்கள். கோவிலூர் சுவாமி ஆசீர்வாதம் வழங்கினார்கள். வந்தவர்களை எல்லாம் வரவேற்றார்கள். சிவகங்கை என்று பல ஊர்களிலிருந்தும் வந்திருந்தார்கள். எல்லோரையும் போய் சுவாமிக்கு தாமரையை பாதத்தில் வைக்க முடியும். அருமையான ஒரு சாப்பாடு, காதுக்கு இனிமை. காதலை பற்றி கம்பன், ஏன்னா கம்பன் காதல் காவியம். கம்பனின் ராமாயணம் எளிமை. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். ஆகவே இந்த காதலை பற்றி அற்புதமாக பேசினார். அருமையாக வரிகளை படித்து ஒன்று கூட அவரையெல்லாம் நன்றாக நம்மளை ஆசீர்வதிப்பது போல் மலை கொட்டு கொட்டென்று கொட்டியது. அனைவருக்கும் கொடை பிடித்து இடையில் என்ன மழை பெய்தாலும் இடி எடுத்தாலும் எந்தவித டென்ஷனும் இல்லாமல் விழா நடந்தது. பெரிய ஆச்சரியம். அடுத்த வருஷம் முதல் நாளே கேணியிலே தண்ணீரை வச்சு குடித்து நன்று தூங்கி விளையாடி எல்லாம் நேற்று பேசிய பேச்சாளர்களை எல்லாம் அழைத்து வந்து கம்ப முக்தியடை அந்த இடத்தில் பேச வைக்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டனர். அதுபோலவே இருப்பதாக சாமி வாக்குறுதி அளித்துள்ளார். சாமி நினைத்தால் எல்லாவற்றையும் செய்வார். ஒரே ஒரு நாள் அடுத்த வருஷம் பக்கத்தா போய் இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே கம்பனின் அலங்காரத்தை பார்த்து கொண்டே